வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ ஆன்லைனில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. கொஞ்சம் பசி எடுக்குது, ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போடுவோம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபுட்டு வந்து அமௌண்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ டெலிவரி சார்ஜ் ஆகுது, அதில் எவ்வளோ அவன் டேக்ஸ் போட்டிருக்கான் அப்படின்றத மட்டும்தான் நம்ம எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு அந்த ஹோட்டலுக்கு போகுது அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த காரங்களுக்கு போகுது அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைல்டா சொல்ல போறேன். அதாவது நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு அமௌண்ட்டை வந்து டாக்ஸா போட்டு டிடெக்ட் பண்ணுது. ஆனா அது ஹோட்டலுக்கு வந்து எவ்வளவு கமிஷன் போகுது, அந்த ஆப்புக்கு எவ்வளவு கமிஷன் போகுது அப்படின்றத பத்தி அண்ட் வந்து நீங்க இதுக்கப்புறம் ஃபுட்டை ஆன்லைன்ல ஆர்டரே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையுமே ஜூலை 1ஆம் தேதியில இருந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டுமே இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்க வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இப்போ நம்ம ரெகுலராக ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லைட்டாக பசி எடுத்தாலுமே ஆன்லைனில் ஆர்டர் போடு, இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷன், ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க திடீர்னு அப்படின்னா இருங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறத ஏதோ ஒரு ப்ரிவிலேஜாக வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன மெஸ்ஸுக்கெல்லாம் இது மிகப்பெரிய கவலையாக மாறிக்கிட்டு இருக்கு. அவங்களோட வியாபாரம் அப்படின்றது ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான். என்ன சொல்றீங்க? அதான் நம்ம இவ்வளவு பேர் ஆர்டர் பண்றோமே, இவங்கெல்லாம் வந்து ஈஸியா ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பிசினஸ் வந்து நல்லா தானே போகும், இதுல என்ன அவங்களுக்கு கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிளேட் இட்லியை நம்ம கடையில போய் வாங்கணும் அப்படின்னா நேரா போய் வாங்கணும்னா ஒரு 30 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். இதே ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய். இதுல டெலிவரி சார்ஜ் 30 ரூபாய் போடுவோம், அதுல எல்லாமே எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ்லாம் ஒரு 5 ரூபாய் வந்துடும். ஆக மொத்தம் 30 ரூபாய் நேர்ல போய் கடையில போய் வாங்குற இட்லி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம்னா டெலிவரி சார்ஜ் எல்லா டாக்ஸையும் சேர்த்து 75 ரூபாய் வந்து நிற்கும். இந்த 75 ரூபாயில நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் செட் ஆஃப் அமௌண்ட் வந்து போகுதுன்னா அந்த ஹோட்டல்காரங்களுக்கு இதுல எவ்வளவு லாபம், அந்த ஆப் காரனுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா அந்த 40 ரூபாய் இட்லியை இந்த ஒரு 75 ரூபாய் அமௌண்ட்ல ஹோட்டல்காரங்களுக்கு ஆக்சுவலா போகக்கூடிய காசு அப்படின்றது வெறும் 28 ரூபாய் தான். மீதி வந்து போகக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அந்த ஆப் தான் கமிஷன்ற பேர்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபேரா இருக்குன்னு நினைச்சு பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு வெறும் 28 ரூபாய் தான் வந்து கிடைக்குது அவங்களோட அந்த சேல் அப்படின்றது ஒரு பிளேட் இட்லிலேயே. மீதி எல்லா அமௌண்ட்டுமே அவங்க வந்து கமிஷனா பே பண்றதா இருக்கட்டும், அந்த டெலிவரி சார்ஜஸ், பார்சல் சார்ஜஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுறாங்க. இது எல்லாமே அந்த ஆப் காரங்களோட கைக்கு தான் போகுது. ஹோட்டல் காரங்களோட கைக்கு வர்றது என்னமோ அவங்களோட மார்ஜின் லெவலை விட ரொம்பவே கம்மியாக தான் வருது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேட் இட்லிக்கே எப்படின்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்றோம், அதுல ஒவ்வொரு ஃபுட்லயுமே அவங்களுக்கு மார்ஜினை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்ப அவங்களால எப்படி பிசினஸை ரன் பண்ண முடியும்? இப்போ ஒரு ஆப் வந்து ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து கமிஷன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20% இருந்து 30% வந்து கமிஷனா எடுத்துக்கிறாங்க அந்த ஆப் காரங்களே. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்து சில சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த ஆன்லைன் டெலிவரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல நம்ம நிறைய ஆஃபர்ஸை தேடி போறோம். 50% ஆஃப் எந்த ஹோட்டல்ல இருக்கு, 25% ஆஃப் எங்க இருக்கு, பை ஒன் கெட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னு தேடி ஆர்டர் பண்றவங்களுமே இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் கொடுங்க, 50% ஆஃப் கொடுங்க, முக்கியமா ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வந்து அதிகப்படியான ஆஃபர்ஸ் கொடுங்க அப்படின்னு ஆப் காரங்க அந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை தாண்டி அவங்களோட ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் வந்து டாப் ரேட்டிங்ல வரணும், எடுத்தோடனே வந்து ஒரு 10 ஹோட்டல்ஸ் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆட் கொடுக்கறதுக்குமே வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பே பண்ணணும் அந்த கமிஷன்ஸை தாண்டி. அண்ட் வந்து ரேட்டிங்ஸ் வந்து கம்மியா வருது, அதுக்கு வந்து பே பண்ணணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து எந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ல கிடைக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணுத்துக்குமே தனித்தனியா பே பண்ணணும் அப்படின்னு ஆப் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸை எல்லா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஹோட்டல்ஸ்னா பரவாயில்லைங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட்டிங்ஸ் வந்துடும், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரீச் இருக்கும், அந்த பிராண்ட்ன்ற அந்த ஒரு இதனால எல்லாருமே தேடி போய் வாங்கிடுவாங்க. இதை இந்த ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல சின்னதா இருக்கக்கூடிய ஹோட்டல் மெஸ், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடை கூட வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ல இருக்கும். ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் நேரா வாங்குறது இல்லை, அதையுமே ஆர்டர் போட்டு தான் வாங்குறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம் அப்படின்றதுதான் உண்மை. இப்ப தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த
மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் கீழே வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில மட்டும் 22,000 ஹோட்டலுக்கு மேல இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் கீழே வராங்க. கோயம்புத்தூர்ல 4,000க்கும் மேல இருக்காங்க. மதுரையில 2,500. ஓவராலா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 45,000 ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மேல இந்த ஒரு ஆன்லைன் ஆப் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் கீழே வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய குவெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா முக்கியமா சின்ன சின்ன மெஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்ல மிகப்பெரிய லாஸை தான் வந்து இதனால சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து டைரக்டா வாங்கவே வர மாட்டாங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் வருது. அப்படி இருக்கும் போது எங்களால இதை அவாய்டுமே பண்ண முடியல அப்படின்றது தான் அவங்களோட சோகமான கதையா இருக்கு. பிகாஸ் நேர்ல வாங்குறவங்க கம்மியாகும் போது ஆன்லைன்லயாவது நம்மளோட பிசினஸ் நடக்கணும் அப்படின்னு இந்த ஆப்ஸ் கேட்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கமிஷன், எக்ஸ்ட்ரா ஃபீஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே அவங்க கட்டி அந்த ஒரு பிசினஸை விடாம பண்ணணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஜூலை 1ஆம் தேதி நாமக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஒரு ஆப் ஃபுட் டெலிவரி ஆப் கீழே வரக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறம் ஆன்லைன் டெலிவரி நாங்க பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா ஆப்ஸ் வந்து எங்ககிட்ட டைரக்டா பேசணும். எங்களோட குவாரிஸ்லாம் என்னன்னு கேட்கணும், எங்களுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு கேட்கணும், ஆடுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அதெல்லாம் அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு எங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு. இதை அந்த ஆப் காரங்க எங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசி இதை வந்து மியூச்சுவலா வந்து நடத்தணும் அப்படின்னு நடந்தா மட்டும்தான் நாங்க இதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்ணுவோம்னு ரொம்பவே வந்து ஆதங்கமா பேசியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து நாமக்கல்ல எங்கேயுமே வந்து ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ண மாட்டோம்ன்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு காலத்துல நம்ம அப்பா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப ஃப்ரைட் ரைஸும் பரோட்டாவும் வாங்கிட்டு வருவாரு. அதை உட்காந்து அவ்வளோ அருமையா நம்ம தூக்க கலக்கத்துல கூட எழுந்து சாப்பிடுவோம். ஆனா இப்ப ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பாவே சொல்ல வைக்கிற அளவுக்கு இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் அப்படின்றது ரொம்ப சோம்பேறி ஆகிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கப்புறமா அது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிக்காம வண்டி எடுத்துட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா அது இன்னுமே ஹாப்பியா இருக்கும். அண்ட் நம்ம கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுமே சின்ன சின்ன பிசினஸுமே அருமையா வந்து ரன் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வந்தக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டோம் அண்ட் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.